இன்டர்நெட்ல ஒரு வீடியோவை பார்த்த உடனே நம்மள பல பேர் ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். இவன் தப்பு பண்ணிட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு. ஆனா அந்த 29 செகண்ட் வீடியோ ஒரு 42 வயசு மனுஷனோட உயிரையே வாங்கிடுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? கேரளா பஸ்ல நடந்த அந்த மேட்டர்ல தீபக் அப்படிங்கிற ஒரு சேல்ஸ் மேனேஜர் மேல ஒரு பொண்ணு தப்பான புகார் கொடுத்தாங்க. வீடியோவும் போட்டாங்க. ஆனா அந்த வீடியோவை உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா அங்க தப்பு நடந்த மாதிரியே தெரியல. ஒரு வைரல் கண்டென்ட்டுக்காக ஒரு அப்பாவிய கோர்த்து விட்ட மாதிரி தான் தெரியுது. நம்ம கையில இருக்கிற போன் இன்னைக்கு ஒரு ஜட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் கோர்ட் எல்லாம் தண்டனை தர்றதுக்கு முன்னாடியே நாம போடுற ஒரு கமெண்ட் ஒருத்தரோட மரியாதைய மொத்தமா கொலை செஞ்சிடுது. இத சோஷியல் டெத் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. தீபக் தான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. ஆனா அதுக்குள்ள இந்த உலகம் அவரை குற்றவாளின்னு முத்திர குத்திடுச்சு. பொண்ணுங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்தான். ஆனா அத ஒரு ஆயுதமா மாத்தி 2 மில்லியன் வியூஸுக்காக ஒருத்தரோட லைஃப காலி பண்றது என்ன நியாயம்? அந்த வீடியோ எடுக்கும்போது கூட அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பண்ற இந்த வேலையால உண்மையாவே கஷ்டப்படுற பொண்ணுங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடுது. இந்த ஒரு பொண்ணால இன்னைக்கு மொத்த பெண்களுமே அசிங்கப்படுற நிலைமை வந்துருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் யாருக்கோ ஒரு தூக்கு கயிறா மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு வீடியோவை பார்த்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. கோர்ட் தீர்ப்பு சொல்லட்டும், அது வரைக்கும் நாம ஜட்ஜா மாற வேணாம்.